பாட்டி. ஏய் நில்லு. நீ எதுக்கு இங்க வந்த? யார கேட்டு நீ உள்ள வந்த? ஏம்மா, இங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அந்த விசேஷத்துக்கு வர்றவங்கள வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் வந்தீங்கன்னா கேட்பீங்க? கல்யாணம் தானே நடக்க போகுது. கம்பெனி மீட்டிங் ஒண்ணு நடக்கலையே. என்ன கிண்டலா பேசுறதா நினைப்பா உனக்கு? நடக்க போறது கல்யாணம் தான். சாதாரண கல்யாணம் இல்ல, சாமுண்டீஸ்வரி வீட்டு கல்யாணம். அதுக்கு வரத்துக்கு இன்விடேஷன் வேணும், அதோட என் பெர்மிஷனும் வேணும். இத பாருமா, தெரியாதவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா தான் பர்மிஷன் வேணும், இன்விடேஷன் வேணும். நடக்க போறது என் பேத்தி ரேவதியோட கல்யாணம். அவ என் ரத்த உறவு. இதுக்கு எனக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. ஹலோ, என்னது? உன் பேத்தியோட கல்யாணமா? என் பொண்ணோட கல்யாணம். அதனால என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் வரணும். ஆ? ரேவதி, உனக்கு மட்டும் பொண்ணு இல்ல. அதோ நிக்கிறானே என் மகன் ராஜன், அவனுக்கும் அவ பொண்ணுதான். நான் இல்லாம ராஜன் எங்க இருந்து வந்தான்? அவன் இல்லாம ரேவதி உனக்கு எங்க இருந்து வந்தா? டபர், என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு வான்னு கூப்பிடுறதுக்கும் வர வேண்டான்னு சொல்றதுக்கும் இங்க யாருக்கும் எவளுக்கும் எவனுக்கும் உரிமை கிடையாது. ஓ, அப்ப நீ ஒரு முடிவோடு தான் இங்க வந்திருக்க போல இருக்கு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ண மாதிரி இன்னைக்கு இங்கேயும் வந்து கலாட்டா பண்ணலான்னு பிளான் பண்ணி தான் வந்திருக்கியா? மரியாதையா இங்க இருந்து வெளியில போயிடு, இல்லனா நீ அசிங்கப்பட்டு தான் வெளியே போவ. வெளியே போன்னு சொல்றேன்ல. முடியாது, போக முடியாது. ஏய், வயசாயிடுச்சுல்ல, புத்தி இல்லையா உனக்கு? இல்ல சூடு சொரணதா இல்லையா? இது ஏன் வீட்டு கல்யாணம். நான் வெளிய போன்னு சொல்றேன். சோத்துல உப்பு போட்டு தின்றதா இருந்தா ரோஷத்தோட வெளிய போயிருக்கணும். அதை விட்டுட்டு போக மாட்டேன்னு அடம் புடிச்சுக்கிட்டு இருக்க. ஏன் வெக்கமா இல்ல உனக்கு? எப்படியோ சண்டை போட்டு பார்த்தோம், இந்த கிழவி போகிறதா தெரியல. அதனால இப்படியெல்லாம் பேசினா ரோஷம் வந்து போயிடுவான்னு நினைச்சியா? அதுதான் நடக்காது. இது என் பேத்தி ரேவதியோட கல்யாணம். அவ கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வரணும்னு நேர்ல வந்து என்ன அழைச்சிருக்கா. அவளே வந்து கூப்பிடும்போது இன்னும் யார் வந்து கூப்பிடணும்னு நினைக்கிற? நான்லாம் போக மாட்டேன், தெரியுதா? நீ போய் கல்யாண வேலையெல்லாம் பாரு, போ. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அவ மனச சென்டிமெண்டா பேசி கலைச்சு விட்டுட்ட. அத நம்பி அவ உனக்கு பத்திரிக்கை வச்சா. நான் தான் அந்த பத்திரிக்கைய கோயில்லயே தூக்கி போட்டுட்டேன் நீ வரக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமும் நீ ஏன் வந்த? குடும்ப தலைவி நான் அழைக்காம இப்படி கல்யாணத்துக்கு வந்திருக்கியே, என்ன பெரிய மனுஷனி? நடக்க போறது என் சொந்த பேத்தி ரேவதியோட கல்யாணம். முறையா நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீ எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுத்து அழைச்சிருக்கணும். அதை செய்யலையே. என்ன நீ பெரிய மனுஷியா இல்லையே?
சின்ன புத்தியோட நடந்துக்கிட்ட. ஆனா என் பேத்தி ரேவதி பெரிய மனசு படைச்சவ. அவ நேர்ல வந்து பத்திரிகை கொடுத்து அவசியம் நீங்க இந்த கல்யாணத்துக்கு வரணும் பாட்டின்னு சொன்னா. அவ பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். என்ன நான் பெரிய மனுஷன் இல்ல? இந்த வயசுலயும் சரிக்கு சரியா இப்படி பேசிக்கிட்டு நிக்கிறிய நீ? சண்டை போடணும்னே காத்துக்கிட்டு இருந்தியா? ஆமா, சரியா சொல்றியே. மருமகளா லட்சணமா நீ என் வீட்டுக்கு வந்திருந்தா போட வேண்டிய எல்லா சண்டையும் நான் அங்கேயே போட்டிருப்பேன். நீ தான் வரலையே. அதான் இத்தனை வருஷமா சேர்த்து வச்சிருந்த மாமியார் மருமக சண்டைய இன்னைக்கு ஒட்டு மொத்தமா போட்டுறலான்னு கிளம்பி வந்திருக்கேன். எப்படி? சபாஸ், சரியான போட்டி. மாமியார் மருமக சண்டை சூடு பிடிச்சிருக்கு. மாமா, எனக்கு ஒரு டவுட். என்ன பாப்பல? இப்படி ஒரு பவர்ஃபுல்லான லேடிக்கு புள்ளையா பிறந்துட்டு எப்படிதான் மாமா ஒரு புள்ள பூச்சி எவ்வளவு காலம் இருந்திருக்கீங்க? அதான் மாப்பிள, எனக்கும் தெரியல. ஒருவேளை சர்பத்தை குடிச்சு குடிச்சு எல்லாமே மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள. என்ன மாமா? இவ்வளவு காலம் எங்க அம்மா பார்த்து பேசாம இருந்ததே ஒரு பெரிய தப்பு தான். அன்னைக்கே அம்மா பார்த்து பேசி அம்மா கூட ஒன்னா இருந்திருந்தா அன்னைக்கே இந்த சண்டையெல்லாம் நடந்திருக்கும். சாமுண்டீஸ்வரியோட திமிரை எங்க அம்மா அடக்கியிருப்பாங்க. கரெக்ட் மாமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருந்தா பாட்டி இன்னும் எங்க இருந்திருப்பாங்க? அப்ப ஃபைட் வாய் பேச்சா இல்லாம அடிதடிலாம் நடந்திருக்கும். செம்ம என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சே மாமா. ஏய், வயசான பொம்பளை ஆச்சேன்னு பார்த்தா ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. நீங்க என்னப்பா? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே போக மாட்டேன்னு. சரி சரி சரி, விடு விடு விடு. எதுக்கு தேவையில்லாத சண்டையெல்லாம்? இத பாரு சாமுண்டீஸ்வரி, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. இப்போ ஒரு போன் போட்டா கூட என் பேர உடனே வந்துருவான். அவனுக்கும் ரேவதிக்கும் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வை. பிரிஞ்சு கிடந்த நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்ன சொன்ன? ஏன், நான் சத்தமா தானே சொன்னேன். உனக்கு புரியுற மாதிரி தானே சொன்னேன். காதல வேலையா? இத பாரு சாமுண்டீஸ்வரி, வயசான காலத்துல என் பேரன் பேத்திங்களோட இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கு. கடல் மாதிரி சொத்து கிடக்கு. என் பேரனுக்கும் அம்புட்டு சொத்து கிடக்கு. நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தா இந்த ஊரு உலகம் எல்லாரும் மெச்சுற மாதிரி வாழலாம். நாம எல்லாருமே சந்தோஷமா வாழலாம். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுமா. அதுக்கப்புறம் நீ மருமகளா என்கிட்ட சண்டை போடு, நானும் போடுறேன். நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன். என்ன வந்ததும் வீரமா பேசிட்டு இப்ப அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி பேசுற? இத பாரு, நீ எப்படி பேசினாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, உனக்கும் உன் பரம்பரைக்கும் இங்க வேலையே இல்ல. உன் குடும்பத்தை ஒதுக்கி வச்சதுதான். உன் பேரை இந்த பக்கம் வராம பாத்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. மீறி இங்க வந்தான்னா வந்தா என்ன செய்வ? என்ன செய்வ? நீ பொம்பளை, வயசானவன். உன்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஷூட் பண்ணிடுவேன். சும்மா ஆனா உன்ன சூட் பண்ணுவேன். இந்த பூச்சி காட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். அவனை நீ என்னன்னு நினைச்ச? என் பேரனை நீ என்னன்னு நினைச்சிருக்க? சாதாரண ஆளு நினைச்சிட்டியா? அவன் சிங்கம். உன் துப்பாக்கிக்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டான். பூன்னு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அடேங்கப்பா, பேச்ச பாரு பேச்ச. அப்படி என்ன உன் பேர பெரிய ஹீரோவா? ஆமா,
ஆமா, என் பேரன் ஹீரோ தான். இந்த ஊரு உலகம் எல்லாருக்கும் தெரியும் அவன் ஹீரோன்னு. உனக்கு தான் தெரியல, ஏன்னா உன் கண்ணு மூடி கிடக்குதுல்ல. எக்ஸாக்ட்லி பாட்டி. இத பாரு கிட்ட வராத, சாமுண்டீஸ்வரி. நில்லு. சரி சாமுண்டீஸ்வரி, இத பாரு, என் பேரன் ரொம்ப நல்லவன். அவன் உனக்கு மருமகனா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். பேசாம என் பேத்தி ரேவதிய என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. அதுதான் உனக்கும் நல்லது, நம்ம எல்லாருக்குமே நல்லது. போதும், உன் பேரும் புராணம். ராஜா, மேடம், இந்த பொம்பளை பேரம் பேரன்னு பெருசா பீத்திக்கிட்டு இருக்க. அந்த பேரை இந்த மண்டபத்துக்கு வரவே கூடாது. அது உன் பொறுப்பு. ஏய் கிழவி, உன் பேரன் பெரிய ஹீரோ ஹீரோன்னு சவடால் அடிக்கிறியே, எங்க? ஹ, முடிஞ்சா இந்த ஹீரோவை தாண்டி அவனை உள்ள வர சொல்லு பாப்போம். என்ன ராஜா, நான் சொன்னதை கவனிச்ச இல்ல? அவன் உள்ள வரக்கூடாது. ஓகே? சரிங்க மேடம். அக்கா, இவனே கல்யாணத்துக்கு பிரச்சனையா இருப்பான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா இவன் கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்க. சந்திரா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. நான் எல்லாத்தையும் யோசிச்சு சரியாதான் சொல்றேன். உன்னாலதான் என்ன புரிஞ்சுக்க முடியல. மாமா, ஆ, நடந்துட்டு இருக்கிறது சீரியஸ் மேட்ரா இல்ல காமெடி மேட்ரான்னு ஒண்ணுமே புரியலையே. சம்பந்தப்பட்டவன் என்னடானா சைலண்டா நிக்கிறான். அவனை வரவப்பன்னு பாட்டி சொல்றதும், அவன் வந்தா இவனை வச்சு அவனை தடுப்பன்னு அத்தை சொல்றதும் செம்ம இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டா இருக்குது. விடுங்க மாப்ள, இது வரைக்கும் நான் மாமியார் மருமக சண்டை பார்த்ததே இல்ல. இப்பதான் பாக்குறேன். அது சீரியஸா இருந்தா என்ன, இல்ல காமெடியா இருந்தா என்ன, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்ள. மாமா, போற போக்க பார்த்தா அத்தை நாளைக்கு அவங்க பேரன் தான் நம்ம சிலம்பொன்னு தெரியாம நம்ம சிலம்பத்துக்கே ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்க போல இருக்கே. அப்படி நடந்தா நல்லதுதானே மாப்ள. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும். பலிக்கட்டும் பலிக்கட்டும். சாமுண்டீஸ்வரி, நீ எவ்வளவு வேணாலும் பாதுகாப்பு போடு. முடிஞ்சா போலீஸ்க்கு சொல்லு, மிலிட்டரிய வரவை, நடுவுல நின்னு பாதுகாப்பு கொடு. நீ என்ன செஞ்சாலும் சரி, உன் மக ரேவதி கழுத்துல என் பேரன் தான் தாலி கட்டுவான். அதுதான் விதி. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. அப்படியா? அதையும் பாப்போம். ஏன் மாமா, ஆ? இன்னைக்கு என்ன பாட்டி விஐபி மாதிரி வந்திருக்காங்க? ஏன் கேக்குறீங்க? இல்ல, எப்பவுமே தனியா தான் வருவாங்க. இன்னைக்கு என்னமோ பாடி கார்ட்ஸ் மாதிரி 2 பவுன்சர்ஸ் நிக்கிறாங்களே. ஆமா. யார் அந்த யோயோ அனி சிங்கர்ஸ்? அதான் எனக்கு தெரியல மாப்ள. அம்மா கிட்ட தான் கேட்கணும். அம்மா, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேச வேண்டாம் தான் நான் அமைதியா இருந்தேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கம்மா. சொல்லு. பாட்டிய நான் தான் வர சொன்னேன். பாட்டியோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு தான் பத்திரிக்கைய வச்சு அவங்கள அவசியம் வாங்கன்னு சொன்னேன். வந்த இடத்துல அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. அவங்க வயசுக்காச்சும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க. என்னது? ஏன் ரேவதி, இதான் உன் டக்கா? பேச வேண்டியதுல இவ்வளவு நேரம் பேசிட்டாங்க, அப்பெல்லாம் வாயை மூடிட்டு இருந்துட்டு இப்ப வந்து மரியாதை கிரியாதனை பேசிக்கிட்டு. மாப்ள, நீங்க பேசாம இருங்க. ஓகே த. என்னடி பேசுற நீ? ஆ? அந்த பொம்பளை பேசினதெல்லாம் நீ கேட்ட இல்ல? எவ்வளவு திமிரா பேசுது, அதுவும் ஓ அம்மா கிட்டயே. அவங்க மட்டும் பேசலம்மா, நீங்களும் பேசுனீங்க. 2 பேரும் தான் பேசுனீங்க. கொஞ்சம் பொறுமையா யோசிங்கம்மா. என் கல்யாணத்துக்கு
சொந்தக்காரங்க உறவுக்காரங்கன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி பாட்டியை அவமானப்படுத்த வேண்டான்னு தான் சொல்றேன். ரேவதி, அம்மா, இது என் கல்யாணம்மா. இதுல என் அம்மாவும் பாட்டியும் சண்டை போட்டுக்கிறது என்னை எவ்வளவு வேதனைப்படுத்தோன்னு யோசிங்கம்மா. ப்ளீஸ்மா, எனக்காக பாட்டி இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்கம்மா. ஏய் கிழவி, என் பொண்ணை இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் உன்னை சும்மா விடுறேன். மண்டபத்துல ஒரு மூலையில இருந்துட்டு போ. ஆனா ஒண்ணு, உன் பேரனை மட்டும் இங்க வர சொல்லிடாத. அப்புறம் நான் பேச மாட்டேன், என் துப்பாக்கி தான் பேசும். பாட்டி, அம்மா பேசின எதையும் மனசுல வச்சுக்காதீங்க பாட்டி. அவங்க மாறிடுவாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. கண்ணு, என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கு உண்டுடா கண்ணு. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். பாட்டி, என்ன பாட்டி நீங்க இப்படி அத்தை கூட சரிக்கு சரியா பேசுவீங்க? உங்களுக்கு தான் அவங்களோட குணம் தெரியும்ல. நீங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசுறீங்களே பாட்டி. என்னையா பேசிட்டேன்? நான் உனக்காக தான்யா பேசினேன். நீ என்னையா உன் அத்தை பக்கம் சாஞ்சிட்ட? கட்சி மாறிட்டியோ? பாட்டி, என்ன இருந்தாலும் அவங்க சம்பளம் தர முதலாளி வேற. நீங்க என்ன அவருக்கு சம்பளமா தர போறீங்க? என்னதே, என் பேரனுக்கு நான் சம்பளம் கொடுக்கறதா? என் சொத்து பூரா என் பேரனுக்கு தானே. எப்பா, இது இல்லாம நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த சொத்தும் உனக்கு தான் வரும். உன் காட்டுல மழை தான். ஏங்க, இவ்வளோ நாள் பழகி இருக்கீங்க, ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? பாட்டி, நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்ததே அத்தைக்கு பிடிக்கல. ஏன் இங்க வந்தேன்னு கேட்டு கத்திட்டு இருக்காங்க. இதுல நீங்க என்னடானா என் பேரனுக்கு என் பேத்தியை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு அவ கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள நான் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அது எல்லாமே வெளிப்படையா பேசி சண்டை போட்டுட்டேயா. அது சண்டை இல்லையா, என் மனசுல இருந்த ஆதங்கம். என் மனசுக்குள்ள இத்தனை வருஷமா தேக்கி வச்சிருந்த எண்ணங்கள் அதையெல்லாம் நான் சண்டையா போட்டுட்டேனா இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கியா. என் மனசு நிறைஞ்சு இருக்கு. பாட்டி, அத்தை கூட போய் சண்டை போட்டது சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஐயா கார்த்தி, இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு புரியாதியா? பாட்டி, இதுல பெரிய காமெடி என்னன்னா, இவர் யாருன்னு தெரியாம இவரை பிடிக்கிற பொறுப்பை இவர்கிட்டயே கொடுத்துருக்காங்க. எனக்கும் மாமாக்கும் சிரிப்பை அடக்கவே முடியல. ஐயா கார்த்தி, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. அப்போ முன்ன பின்ன ஏதாவது இப்படி எல்லாம் நடக்கும். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கய்யா. நான் இந்த மண்டபத்துக்கு கிளம்பி வரும்போது ஒரு வைராக்கியத்தோட தான் வந்திருக்கேன். அது நடக்காம நான் வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன். என்ன வைராக்கியம் பாட்டி? வேற என்னய்யா, என் பேரன் கார்த்திக் உனக்கும் என் பேத்தி ரேவதிக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டு தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். பாட்டி, அதை பத்தி பேச வேண்டாம் பாட்டி, ப்ளீஸ். மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இவ்வளவு காலமா இந்த வீட்டுல சாமுண்டி சரி நினைச்சதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காலம்ல மலையேறி போச்சு. இனிமே நாம நினைச்சதான் நடக்கணும். அம்மா, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்துக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன் ப்ளீஸ். வேற என்னப்பா புதுசா இருக்குது? உன் பொண்டாட்டி பார்த்து வச்சிருக்காளே ஒருத்தனை மாப்பிள்ளன்னு, அவனை போட்டு தள்ளிட்டு காலையில மணமேடையில என் கடைக்குட்டி சிங்கம் பேரன்
கார்த்தியை உட்கார வச்சிட வேண்டியதான். அம்புடுதான். என்ன பாட்டி இவ்வளவு நேரம் அமைதியா பூப்பாதையில போயிட்டு இருந்த நீங்க இப்ப ஆக்ரோஷமா சிங்கப்பாதையில போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்களே? இந்த கல்யாணம் அடிதடியில போய் முடியணும்னு நினைக்கிறீங்களா? வேற வழி இல்லப்பா. நானும் ரொம்ப அமைதியான முறையில தான் உன் அத்தைக்காரிகிட்ட பேசி பார்த்தேன். அவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாளே. அவளை வழிக்கு கொண்டு வரணும்னா நாம அடிதடியில தான் இறங்கணும். வேற வழியே இல்ல. பாட்டி திரும்ப திரும்ப என்னோட கல்யாணத்தை பத்தி பேச வேண்டாம் பாட்டி. இப்ப நம்ம நோக்கம் எல்லாமே அந்த மகேஷ் மாயா பத்தின உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். ஐயா, இந்த கல்யாணத்தை நிறுத்திட்ட அதோட எல்லாம் சரியா போயிடுமா? மணமேடை வரைக்கும் வந்த என் பேத்திக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்யா. அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் கல்யாணம் நடக்காது. அந்த கஷ்டமெல்லாம் என் பேத்தி அனுபவிக்கணுமா? வேண்டாம் ஐயா. என் பேத்தி ரேவதியும் நல்லா இருக்கணும், என் பேரன் நீயும் நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னா உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்றேன்.